பிரைஸ் தி லார்ட். வள்ளுவம் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாடுவோம். தமிழ் புலவர்களிலே மிக சிறந்தவர் திருவள்ளுவர். அவருடைய பாடல்களிலே முதல் பாடல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என உலகை படைத்த அந்த இறைவனை ஆதி பகவான் என்று அவர் கவிக்கிறார். அப்படி என்றால் அந்த ஆதி பகவான் யார் என்று இந்த நாட்களிலே நாம் அறிய வேண்டியது அவசியம். அதற்காக நாம் பார்க்கும்போது அருமையான புலவர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லும்போது, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே என்று சொல்லி உலகில் உள்ள அனைத்து எழுத்துக்களுக்கும் எண்களுக்கெல்லாம் ஆதி காரணர், அதாவது ஆதி பகவான் என்பவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். நமது நாட்டிலே ஒரு வழக்க சொல் பாடும்போது, ஈசன் வந்தார், சிலுவையில் மாண்டார், மீண்டும் உயிர்த்தார், 403 என்று சொல்லி அருமை புலவர் பாரதியார் அவர்கள் தங்கள் கவியிலே பாடியிருக்கார். இன்னும் நம்ம நாட்டு வேதங்களிலே ஒரு குறிப்பு நாம் பார்க்கும்போது, பிரஜாபதி யாகம் என்பார். பிரஜாபதி என்றால் இறைவன், யாகம் என்றால் பலியாகுதல். இறைவனே உலகில் தோன்றி பலியாகி மக்களுடைய பாவத்தை எல்லாம் போக்குவார் என்பது அவருடைய கருத்து. ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. எனவே இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானார் என்பது அவருடைய கருத்து. இன்றைய கால சரித்திரத்தை நாம் பார்த்தால் கிமு கிபி என்று சொல்லுவார்கள். உலகில் உள்ள அனைவருக்கும் பொதுவானது இந்த கிமு கிபி என்பது நாம் எல்லாருக்கும் பயனுள்ளது. கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் கால சரித்திரம் இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பார்த்தால் அந்த ஆதி பகவான் யார் என்று நாம் பார்க்கும்போது பைபிளிலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி, அந்த ஆதியிலே தேவன் என்ற வார்த்தைக்கு ஆதி பகவான் என்று அர்த்தம். அந்த ஆதி பகவானாகிய தேவன் தான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தார் என்று முதல் வசனம் பைபிளிலே வருகிறது. யோவான் சுவிசேஷகன் என்பவர் அதை பற்றி சொல்லும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்கிறார். இயேசுவும் அதை பற்றி தம்மை பற்றி தாமை சொல்லும்போது, நான் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் சிருஷ்டித்த தேவன் இரட்சகராய் வந்தார் என்பதற்கு இப்படிப்பட்ட ஆதி என்ற வார்த்தை ஒரு காரணமாய் அடையாளமாய் இருக்கிறது. அது மட்டுமல்லாதபடி ஆதி பராசக்தி என்று கூட சொல்லுவார்கள். சர்வ வல்லமுள்ள தேவன் நான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். அவருடைய கண்களுக்கு பார்வை கொடுத்தார், நொண்டிகளை நடக்க செய்தார், மரித்தோரை எழுப்பினார், தாம் சிலுவிலே மறுத்து ரத்த சந்தி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுப்பினவர் மட்டுமல்ல, தாம் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஒரு உலாவிக் கொண்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு சீக்கிரமாய் உலகை சந்திக்க வரப்போகிறார். அதனால வள்ளுவர் சொன்ன அந்த ஆதி பகவான் என்பவரும் நாம் எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிற ஆதி பராசக்தி என்பவரும் யார் என்றால், அவர்தான் ஆதியும் அந்தவுமான அல்பாவும் மேகாவுமான நானே ஆதியும் அந்தவுமா இருக்கேன்னு சொன்ன அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து. அதனால் இப்படிப்பட்ட உண்மை தெய்வத்தை நீங்கள் நம்பி இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் ஒரு பாவம் மன்னிப்பு ரட்சிப்பும் மட்டுமல்ல, மோட்சம் என்ற சொர்க்கத்தையும் அடைவீர்கள். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியுங்க, அப்படி நீங்கள் வீட்டால் ரட்சிக்கப்படுவீங்க. இயேசு வருகிறார், அவர் சந்திக்க ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.